அன்பு பெரியோர்களே, அருமையான சகோதர சகோதரிகளே, எனது அன்பான மாணவ செல்வங்களே வணக்கம். இன்றைய தின குரல் பதிவு அதிகாரம் 12 நடுவு நிலைமை, குரல் 120. வாணிகம் செய்வார்க்கு வாணிகம் பேணி பிறவும் தமபோல் செய்யின். மீண்டும் சொல்லுகிறேன். வாணிகம் செய்வார்க்கு வாணிகம் பேணி பிறவும் தமபோல் செய்யின். அதாவது நியாயத்தோடு வாங்குதலும் விற்றலும் அழகு. சொற்பொருள்: வாணிகம் வியாபாரம் செய்வார்க்கு செய்பவர் நேர்மையாக வாணிகம் வியாபாரம் செய்தல் வேண்டும். பேணி பாதுகாப்பு செய்து பிறவும் பிறருடைய பொருளையும் தமபோல் தம் பொருள் போல நினைத்து செய்யின் காத்திட வேண்டும். பொருள்: வியாபார முறை என்பது என்னவென்றால், ஒரு வியாபாரி நேர்மையோடு தன் பொருளை வியாபாரம் செய்ய வேண்டும். அது மட்டுமல்லாமல் பிற வியாபாரிகளின் பொருளை தம் பொருள் போல போற்றி பாதுகாத்திட வேண்டும் என்று வள்ளுவர் வியாபாரத்தை பற்றி சொல்லியிருக்கின்றார். இதற்கு சான்றாக ஒரு கதையை பார்ப்போம். ஒரு ஊரில் சிறு தொழில் செய்து வரும் 2 வியாபாரிகள் இருந்தனர். அவர்கள் பக்கத்து வீட்டிலும் குடியிருந்தார்கள். பனை ஓலையில் சீசனுக்கு தகுந்தவாறு கொட்டான், கிளுகிழுப்பை, அர்ச்சனை கூடை, தொப்பி என கலர் சாயம் போட்டு விற்பனை செய்து வந்தார்கள். சில நேரங்களில் கேரள மாநிலத்துக்கு சென்று விற்று வருவதும் வழக்கமாக இருந்தது. அந்த நாட்கள் வெயில் காலம் என்பதால் ஆளுக்கு 500 தொப்பிகள் செய்து அதை அவரவர்கள் சாக்கு மூட்டையில் கட்டி ரயிலில் போட்டு லக்கேஜ் சார்ஜ் கட்டி எடுத்து பயணம் செய்தார்கள். கேரளா சென்று ஒரு நகரத்தில் இறங்கி ரயில் ஸ்டேஷன் வாசலில் வைத்து வியாபாரம் செய்ய தொடங்கினார்கள். அதில் ஒருவருக்கு திடீரென ஊரிலிருந்து போன் வந்து எதிர்முனையில் தன் மனைவி பேசுவதாகவும் ஊரில் சொந்த பாட்டி இறந்து விட்டதாகவும் தகவல் வந்தது. கூட இருந்த வியாபாரியிடம் விஷயத்தை சொல்லி, நாம் வந்த ரயிலிலேயே நான் அவசரமாக ஊர் செல்லுகிறேன், என்னுடைய வியாபார பொருட்களை பார்த்து கொள்ளுங்கள், ரூபாய் 50,000க்கான பொருட்கள் இவைகள், நான் ஊர் போய் வந்து வியாபாரம் செய்து கொள்கிறேன் என்று சொல்ல அந்த வியாபாரியும் ஒப்புதல் அளித்தார். அவர் ஊர் சென்று விட்டார். இந்த வியாபாரியோ அவர் மீது மிகவும் இரக்கப்பட்டு, முதலில் அவருடைய பொருட்களை விற்பனை செய்வோம், நம்முடைய பொருட்களை அதன் பின்பு வியாபாரம் செய்து கொள்ளலாம் என நினைத்து ஊர் சென்றவருடைய தொப்பிகளை விற்பனை செய்தார். 3 நாட்களில் அமோகமாக விற்று தீர்ந்தது. ரூபாய் 50,000 கிடைத்தது. ஊர் சென்ற வியாபாரி 3 நாட்கள் கழித்து கேரளா வந்தார். வந்தவருக்கு ரொம்ப ஆச்சரியம். தன் பொருளாக நினைத்து என் பொருட்களை பாதுகாத்தது மட்டும் இல்லாமல் விற்பனை செய்து என்னிடம் ரூபாய் 50,000 கொடுத்திருக்கிறீர்கள், உங்களுக்கு ரொம்ப நன்றி. இப்போது உங்கள் தொப்பிகளை பாதியை என்னிடம் கொடுங்கள், நான் பக்கத்து ஊர் சென்று விற்று வருகிறேன், நீங்கள் இங்கேயே இருந்து வியாபாரம் செய்யுங்கள் என கூறி அவர் பொருட்களை பெற்று பக்கத்து ஊர் சென்று விற்று பணத்தோடு வந்தார். மீத பொருட்களை இவர் உள்ளூரிலேயே விற்றார். மிகவும் மகிழ்ச்சியுடன் இருவரும் ஊர் திரும்பினர். நன்றி. மு. சமுத்திரம், ஆசிரியர்.